ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்ருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல எடிட் இல்லாம தான் பேச போறேன். ஏதாச்சும் நடுவுல தப்பு இருந்துச்சுன்னா பாப்பாவ மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன டாபிக்ல பேச போறேன்னா, யூடியூப்ல கலக்கலா வந்துட்டுருக்க ஒரே புக் சம்மரி அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டுருக்கு. அதுதான் ரிச் டாட் புவர் டாட். அதாவது 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்கும் ஒவ்வொரு அப்பா இருப்பாங்க இல்லையா? அதில ஃபர்ஸ்ட் பையனோட அப்பா வந்து ரொம்ப ரிச்சு. ஆனா அவர் படிக்கவே இல்லையாம். படிக்கலை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப கம்மியாக படிச்சிருக்காரு அந்த மாதிரின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு பையன் சொன்னான்ல, அவனோட அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஏழையாம். ஆனால் நல்லா படிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? இதை பற்றி தான் அந்த புக்கில் இருக்கும். சரி, புக்கை பற்றி சொல்லியாச்சு. இதில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன்ல, அதை நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, அதில் வந்து 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று அசெட்ஸ், இன்னொன்று வந்து லியபிலிட்டி. அசெட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து சம்பாதிக்கிறான், அதை வந்து ஒரு முதலீடாக ஒரு இதில் போடுறான். அது எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதோ, இல்லை வந்து ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை வந்து தனக்குன்னு ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதோ, இதுதான் அசெட்ஸு. அது வந்து எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அசெட்ஸு. அடுத்தது லியாபிலிட்டின்னு சொன்னேன்ல, இது எப்படின்னா ரேட் ரேஸ் மாதிரி. எப்படின்னா, இப்படி எல்லா எலிகளும் ஒரே மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஓனர் இருக்கான். அவனுக்கு கீழே நிறைய ஜாப் வேக்கண்ட் இருக்குது. அந்த ஜாப்க்கு நிறையா பேர் போய் வேலை செய்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது? அங்கே இருக்க எல்லாரோட மென்டாலிட்டியும் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்? இந்த மந்த்து சேலரி வந்துருச்சு. மேபி 10,000 இருக்கலாம், 15,000 இல்லை 20,000 ஏதோ ஒன்று. அந்த அமௌண்ட்டு சேலரி வரும். அடுத்தது அதை வச்சு நிறைய அமௌண்ட்டு எப்படி சொல்கிறது, அந்த நிறைய அமௌண்ட்டை வந்து கடன் வாங்குவாங்க. இல்லை அந்த அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பொருட்கள்லாம் வாங்கி வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அந்த அசெட்ஸுன்றது என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒரு காரை வாங்கி வாடகைக்கு விடுற மாதிரி, அதுலேருந்து ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த லியாபிலிட்டினா தனக்குன்னு ஒரு காரை வாங்குறது. வாங்கினா என்ன ஆகும்? அது இஎம்ஐயில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சொந்தமாக வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது அந்த சொகுசு கார் அவங்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதை வந்து அடுத்த வருஷமே விற்கும்போது என்ன ஆகும்? மேபி அந்த அமௌண்ட்டு அந்த அந்த கார் கொஞ்சம் பழசாயிடும்ல. ஸோ வந்து என்னாகும், கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி தான் விற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அசெட்ஸாக போட்டிருக்காங்கல்ல, காரை வந்து வாடகைக்கு விடுறது, அப்போ வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னன்னா, இந்த பணக்காரங்க வந்து மோஸ்ட்டாக அசெட்ஸ் அதுதான். அதாவது ஒரு அமௌண்ட் வந்து சேமித்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து முதலீடு செய்வாங்களாம். அதுதான் பணக்காரங்க பண்ணுறது. ஏழைங்களாகவே ஏன் இந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஏழைங்களாகவே இருக்கிறாங்க? கடைசி வரையிலுமே ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் கடைசி வரையிலும் வேலை செஞ்சு அவங்க காலத்தை ஏன் ஓட்டுறாங்க? காரணம், அவங்க அப்போதைக்கு அந்த சொகுசுக்காக ஒரு சேமிப்பை வந்து அவங்க தொடங்காமல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், இல்லை வந்து ஏதாவது ஒரு லேண்டு வாங்குறதோ அந்த மாதிரி எதுலேயும் டைரக்ட் முதலீடு பண்ணாமல், டைரெக்டாகவே எல்லா பொருட்களையும் வாங்கி வாங்கி தன்னோட ஆடம்பர இதுக்கு பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எதுக்காக நான் வந்து என்னோடய சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி ஒரு அமௌண்ட்டை வந்து நான் சேமித்து வைக்கணும்? இப்போது நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே இந்த அமௌண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வாழுங்க, தப்பில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிக்கோங்க. பட் அந்த சேமிப்பு அப்படின்றத முக்கியமாக கொண்டு வரணும் லைஃப்பில் அப்படின்றது தான். இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்க நினச்சேன். லைஃப்பில் வந்து லியாபிலிட்டியை விட அசெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட கல்வியே எப்படி இருக்குன்னா, நீ இந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ, இதை படி, இந்த படிப்பை படி, இந்த வேலைக்கு போகலாம். யாருமே நீ ஏன் வேலைக்கு போகணுன்னே நினைக்கிற? நீ வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதும் இல்லை. அதை ரிலேட் பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் கிடையாது. மோஸ்ட்டாக நீ இந்த வேலைக்கு போ. எந்த வேலைக்கு போகிற? எடுத்த உடனே நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? எந்த வேலைக்கு போகிற? ஏன் அவங்க ஓனராக இருக்கக்கூடாதா? அந்த சொசைட்டியோட அந்த ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது. எடுத்தோன்னே படிக்கிறியா? வேலைக்கு போறியா? ஏன் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து இது நம்ம சொசைட்டியே
நீ வேலைக்கு போ அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்குதே ஒழிய, நீ 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றதில்ல. ஸோ எடுத்த உடனே அவனுமே பெரிய பணக்காரனா அப்படி ஆயிர முடியாது. ஒரு சிலர் தான் தன்னோட அப்பாவோட பணம் அந்த மாதிரி வந்து பெரிய ஆளா இருக்காங்க. எவ்வளவோ பேர் அடிமட்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்காங்க. அப்போ நம்ம லைஃப்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன ஒரு ஒரு வேலைக்கு போகிறோமா, அந்த வேலையிலேயே சிக்கிக்காம கொஞ்சம் நமக்கு சேமிப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சு, அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஒரு அசெட்ஸ் பில்டு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டே. எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்க நெனச்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஆடியோ. அடுத்த ஆடியோவோட நாளைக்கு நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா! பை பாய்.